السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 18ஆம் நாளின் தராவீஹை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நேற்றைய முந்தின தினத்தின் தொடர், அதாவது தொழுகையை விட்டவங்களுக்கு மொத்தம் 15 விதமான தண்டனை, 6 உலகத்தில், 3 மவுத்தினுடைய வேளையில், 3 கபரில், 3 கியாமத்து நாளில் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ கபர் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ கியாமத்தினுடைய நாளில் 3 விதமான தண்டனைகள். இப்போ கியாமத்து அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த நாள் இந்த உலகத்தில் எதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை. உலகத்தில் இருக்கும் மலைகள் எல்லாம் பஞ்சாக பறக்கும் ஒரு நேரம் கியாமத். உலகத்தில் இருக்கும் மலைகள் எல்லாம் மேற்பரப்புகளை, நாம் வாழக்கூடிய இந்த பூமியை மூடக்கூடிய ஒரு நிலை. உலகத்தில் இருக்கக்கூடிய குழம்புகள் எல்லாம் வெடித்து சிதறி உலகத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு நேரம், அதுதான் கியாமத். அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனிதர்களும் அழிக்கப்பட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பின்னால் எல்லா மனிதர்களையும் கபரிலிருந்து எழுப்புவான். அவன் எழுப்புறப்போ எல்லாத்தையும் எழுப்புவான் இல்லையா? அந்த நேரத்தில் இந்த தொழுகையை வீணடித்தவர்கள், தொழுகாமல் தன் வாழ்க்கையை கழித்தவர்கள், அவர்களையும் அல்லாஹ் எழுப்புவான். அவங்க எந்திரிச்ச உடனே வானம் 2ஆக பிளக்கும். வானம் இன் ஷக்கத்தி ஸமாஉ யஅதீஹி மலக்குன் மின் மலாயிகஹில் அதாப். அதாபினுடைய மலக்குமார்களிலிருந்து ஒரு மலக்கு இறங்குவாங்களாம். வானம் பிளந்து அவங்க கீழே வருவாங்க. இங்க மஹ்ஷரினுடைய வேளையில் எல்லாம் கபரிலிருந்து எழுப்புனதுக்கு அப்புறம் இந்த மலக்கு வருவாங்க. அவங்க வரும்போது எந்த அளவுக்குனா 70 முழம் நீளமுள்ள ஒரு இரும்பு சங்கிலியை கொண்டு வருவாங்க. 70 முழம் நீளம் இருக்கும் இரும்புகளால் ஆன சங்கிலி. அது எப்படின்னா, அந்த சங்கிலி முழுக்க நெருப்புகள் சூழ்ந்திருக்கும். அந்த சங்கிலியை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து முதல்ல கழுத்தில் சுற்றுவாங்க. சுற்றிட்டு தன் வாய் வழியாக அந்த சங்கிலியை நுழைச்சு, தன் பிந்துவாரம் வழியாக அந்த சங்கிலியை எடுத்து தன் உடல் முழுக்க அந்த சங்கிலிகளை சுற்றி மீதம் இருக்கக்கூடிய சங்கிலியை வச்சு முதுகிலும் முகத்திலும் அடிப்பார்கள். அடிச்சுட்டு சொல்லுவாங்களாம், இப்போ நான் எதுக்கு உன்னை அடிக்கிறேன்னு தெரியுமா? ஹாதா ஜஸாஉ மன் லையஅ ஃபராஇலில்லாஹி தஆலா. இது யாருக்கு உண்டான கூலி தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய கடமையாக்கப்பட்ட தொழுகையை வீணடித்தார்களோ அவர்களுக்கான ஒரு கூலி அப்படின்னு சொல்லியே அதை அடிப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த மனுஷனை கொண்டு போய் நரகத்தில் தள்ளுற வரைக்கும் முதுகில் அந்த சங்கிலியை வச்சு அடிச்சு நரகத்தில் போய் தள்ளி விடுவாங்க. இப்படி ஒரு மலக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நியமிப்பான். இது ஒரு வேதனை. 2வது, லா யன்துருல்லாஹு இலைஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனை பார்க்கவே மாட்டான். கியாமத்தினுடைய வேளையில், மஹ்ஷரினுடைய வேளையில், சுவனபதியில் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்திலும் பேர் பாக்கியம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய லிகா, ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு. அந்த அல்லாஹ்வினுடைய திருப்பார்வை தொழுகையை விட்டவனுக்கு கிடையாது. இது 2வது தண்டனை. 3வது, அல்லாஹ் அவனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அவனை நிரந்தரமாகவே வேதனைப்படுத்தப்பட்டவனாக ஆக்கி விடுவான் அப்படின்னு 3 விதமான தண்டனைகளை சொல்லித் தருகிறார்கள். எப்போ? கியாமத்தினுடைய வேளையில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நிலைமைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், அவ்வளு மா யுஹாஸபு அன்ஹுல் அப்து யௌமல் கியாமா. கியாமத்தினுடைய நாளில் முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி சரியா தொழுதியா அப்படிங்கிறத பற்றி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எந்த கேள்வியாக இருந்தாலும்.
முதலில் கேட்கும் கேள்வி இதுதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஃபஇன் ஸலஹத் ஃபகத் அஃலஹ வ அன்ஜஹ, அந்த கேள்விக்கு ஒரு மனிதன் பதிலளித்து விட்டால் அவன் வெற்றியாளன், அவன் சுவனத்திற்கு உட்பட்டவன். ஒருவேளை அந்த கேள்விக்கு அவனிடத்தில் பதில் இல்லை என்றால் அவன் நரகவாசியாக மாற்றப்படுவான் என்று சொன்னார்கள் என்றால் நாம் விளங்க வேண்டும். கிதாபுகளிலே எழுதுவார்கள், தொழுகை வயிறு பசித்த ஒரு மனிதனின் வயிறின் பசியை நிரப்பும். தொழுகை மனக்கவலையில் இருப்பவனுடைய மன ஆறுதலாக, மன நிம்மதியாக மாறும். தொழுகை ஒரு மனிதனுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கும் அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் ஒரு மன நிறைவையும் மன நிம்மதியையும் வைத்திருக்கிறான் என்று இமாம் பெருமக்களும் சாலிஹீன்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ யாரெல்லாம் தொழுகையை சரியான முறையில் தொழுகிறார்களோ கியாமத்தினுடைய நாளில் அவர்கள் உடல் முழுக்க பிரகாசத்தோடு வருவார்கள். அவங்களை பார்த்தாலே தெரியும் இவர்கள் உலகத்தில் தொழுதவர்கள் என்ற அடையாளத்தோடு தான் கியாமத்தில் வருவார்கள். யாரெல்லாம் தொழுகலையோ, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் யாரோட சேர்க்கிறான் தெரியுமா? யாரோடு இந்த தொழாதவர்களை தொடர்பு படுத்துகிறான் தெரியுமா? மஅ ஃபிர்அவுன் வ ஹாமான் வ காரூன் வ உபய் இப்னு கலஃப். இந்த 4 பேரோட அல்லாஹ் நிஸ்பத்தாக்குறான். முதல்ல யாரோட தெரியுமா? தொழாதவன். கியாமத்து நாளினுடைய கூட்டாளி யார் தெரியுமா? முதல்ல ஃபிர்அவுன், ரெண்டாவது ஹாமான், ரெண்டாவது ஹாமான், மூணாவது காரூன், நாலாவது உபய் இப்னு கலஃப். இவங்க 4 பேரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. உலகத்தில் வாழும் பொழுது 4 நபர்களும் 4 விதமாக வாழ்ந்தவர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் காஃபிர்களினுடைய தலைவர்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள். ஒன்று. அப்போ இந்த உபய் இப்னு கலஃப் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அவர் யாரு அப்படின்னா, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு, தன்னுடைய ஆட்சியினுடைய மோகத்தை கொண்டு, தன் பதவியின் மீதுள்ள ஆசையினால் அவர் என்ன வேணாலும் செய்வார். அப்போ தொழுகையை எதற்காக வேண்டி விடுறான் அப்படின்னா, உலகத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் எதுக்காக வேண்டி தொழுகையை விடுறான்? பதவி மோகத்திற்காக வேண்டி. எனக்கு இந்த பொறுப்பு கிடைக்கணும், எனக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் தொழுகையை விட்டான் அப்படின்னா அவன் உபய் இப்னு கலஃபோடு ஒன்றாக இருப்பான் கியாமத்தில். இது ஒன்று. ரெண்டாவது, காரூன் அப்படிங்கிறவனை பற்றி நமக்கு தெரியும். காரூன் அப்படிங்கிறவனை பற்றி நமக்கு தெரியும். அப்போ உபய் இப்னு கலஃப் யாரெல்லாம் இருப்பாங்க? தன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி, பொருளாதாரத்துக்காக வேண்டி யாரெல்லாம் இந்த உலகத்தில் தொழுகையை விட்டாங்களோ அவங்கெல்லாம் உபய் இப்னு கலஃபோட இருப்பாங்க. ரெண்டாவது ஃபிரௌன் தான் அரசாட்சிக்கு ஆசைப்பட்டான். அரசாட்சியினுடைய ஒட்டுமொத்த உலகமும் என்னுடைய கையில தான் இருக்கணும், ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் என்கிட்ட தான் இருக்கணும்னு நினைச்சவன் ஃபிரௌன். இப்போ அப்படின்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் தொழுகையை விடுறாங்களோ அவங்கெல்லாம் ஃபிரௌனோட. காரூன் யாரு தெரியுமா? வமன் தரக்கஹா லிமாலிஹி ஃபஹுவ மஅ காரூன். ஒருத்தன் தொழுகையை விடுறான், எதுக்காக தெரியுமா? காசுக்காக வேண்டி தொழுகையை விடுறான். காரூன்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது. இந்த அளவுக்குனா அவன் ஹசானாவினுடைய சாவி கிட்டத்தட்ட பல ஒட்டகங்கள் சுமக்கும் அளவிற்கு இருக்குமா. அப்ப எந்த அளவிற்கு ஹசானா என்பது இருக்கும், அந்த அளவிற்கு பணமும் பொருளாதாரமும் இருந்தவன் காரூன். இப்ப யாரெல்லாம் காசுக்காக வேண்டி தொழுகையை விடுகிறார்களோ அவர்கள் காரூனோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நாம் விளங்க வேண்டும். அதே போன்று ஹாமானோடும் சிலர்கள் இருப்பார்கள். அவங்க யாரு? இந்த தலைமைத்துவம். அரசாட்சிங்கிறது வேற, தலைமைத்துவம்ங்கிறது வேற. ஒரு கூட்டத்துக்கு நான் தலைமையா இருக்கணும், ஒரு கூட்டம் என் பேச்சை கேட்டு அதுக்கு கட்டுப்படணும், நான் தான் அதுக்கு முன்னோடியா இருக்கணும். இதுக்காக வேண்டிய ஒருத்தர் தொழுகையை விடுறார். இதுக்காக வேண்டிய பல சிரமங்களுக்கு அப்புறம் அந்த சிரமங்களுக்கு நடுவில் தொழுகை விடுபட்டு போகுதுன்னா அவர் ஹாமானோட இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இங்க நாம ஒன்று விளங்கணும். இந்த காரூன் யாரோட இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்? பணம் இருப்பவர்கள். பழைய காலத்தில் பணம் தான் எல்லாம்.
இந்த காலத்தில் பணம் தான் எல்லாம். பணம் இருக்கிறவன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமைங்கிறதே கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். பணம் இருந்தால் அவன் தான் எல்லாம். இன்றைக்கு ஒரு குடும்பத்திலும் கூட நாம் பார்க்க முடியும், ஒரு பணக்காரனுக்கும் ஏழைகளுக்கும் ஏன் நாமே வித்தியாசம் காட்டக்கூடிய காலம். நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பணம் உள்ள ஒரு ஆள் வந்தார்னா நம்மளோட தோரணையும் பாவனையும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அவங்களுக்கு கொடுக்குற டீ டம்ளர்ல இருந்து, அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிற தட்டுல இருந்து, அவங்களுக்கு செஞ்சு போடுற உணவுல இருந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் பணம் உள்ளவர். நாமே வித்தியாசம் காட்டுகிறோம். கொஞ்சம் கம்மியான ஆள் வந்தா சாதாரணமான ஒரு டம்ளர், சாதாரணமான ஒரு தட்டு, சும்மா சிம்பிளான ஒரு சாப்பாடு. என்ன கேவலமான ஒரு விஷயம் இல்லையா இது? இமாம் பெருமக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பணத்திற்காக ஒரு மனிதன் ஒருவனுக்கு மரியாதை கொடுத்தால் அவன் காரூனோடு இருப்பான். நாளை கியாமத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் இது பாடம். அப்படி என்ன பணம்? பணம் இருந்தால் உள்ள பெரிய கும்பலா இல்லை. யதார்த்தத்தை நாம் விளங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பணங்கிற தலைப்பு வந்தனால நாளை பணத்தின் விளைவுகள் என்ற தலைப்பு அமையும். இமாம் சமர்கந்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒருத்தன் ஃபஜ்ர் தொழுகையை விட்டான் அப்படின்னா அவன் பேர் ஃபாஜிர். அவன் யாரு? அவன் ஃபாஜிர், அவன் பாவம் செய்தவன். ஒமன் வாலி தாரிக்கு ஸலாத்து லொஹ்ரி, ஒருத்தன் லொஹ்ர் தொழுகையை விடுறான் அப்படின்னா அவன் ஹாசிர். அவன் யார்? அவன் நஷ்டவாளி. ஒருத்தன் அஸ்ர் தொழுகையை விடுகிறான்னா அவன் யாரு? அவன் பாவம் செய்த மிகப்பெரிய ஒரு பாவி. அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட மறந்தவன், கட்டுப்பட மறுத்தவன் அப்படிங்கிற ஆசிங்கிற பேர். ஒருத்தன் மகரிபினுடைய தொழுகையை விட்டால் அவன் பெயர் காஃபிர் என்கிறார்கள் கிதாபுகளில். இஷா தொழுகையை விட்டா அவன் பேர் மலாய்க்கத்துமார்கள் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, யா முலிய மையக்கல்லாஹ், டே வீணா போனவனே அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் அப்படின்னு மலாய்க்கத்துமார்கள் இஷா தொழுகையை விடுபவனை பார்த்து சொல்லுகிறார்கள் என்றால் நாம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.